ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகளில் காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கவிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுகுறித்த விவரங்களுடன் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மிக முக்கியமாக பல்கலைக்கழகங்களுடைய மசோதாவின் மீதான ஒரு ஒப்புதலை ஆளுநர் காலம் தாழ்த்தி வருகிறார். தொடர்ந்து அரசு சாசனத்திற்கு எதிராக செயல்படுவதாக அவர் மீது 2 மனுக்களை தமிழ்நாடு அரசாங்கமானது தாக்கல் செய்து விசாரணை நடைபெற்ற நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று தற்பொழுது திடீரென உச்சநீதிமன்றமானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முறையான அந்த விசாரணை பட்டியலில் நேற்று இடம்பெறாமல் இன்று காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உச்சநீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 10:30 மணிக்கு நீதிமன்றத்தினுடைய அலுவல்கள் தொடங்கிய உடனேயே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு முதலில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது, அதாவது பர்திவாலா மற்றும் நீதிபதி மகாதேவன் ஆகிய 2 பேருடைய அமர்வானது இந்த தீர்ப்பை வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரசு சாசனத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டாரா, அந்த விவகாரத்தில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் 10 பல்கலைக்கழகங்கள் மீதான அந்த மசோதாக்களுடைய நிலை என்னவாக போகிறது என்ற ஒரு தீர்ப்பையும் இந்த உத்தரவில் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10 மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டுமா, அவருக்கான கால நிர்ணயம் என்பது செய்யப்படுமா, அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கத்தையும் இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 12 கேள்விகள் அடங்கிய ஒரு விரிவான விசாரணையை தொடர்ந்து 4 நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றமானது நடத்திய நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தீர்ப்பை இன்று வழங்குகிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.